ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் குழம்பு எப்படி வைப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண்பானை வச்சுக்கிறேன். இதில் தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 10-15 வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு காரத்துக்கேற்ப குழம்பு பொடியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி பாதியாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக மீன் துண்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.